அகக்குகைதனிலே ஆனந்தமாய் வீற்றிருக்கும் ஆலயத்திலே கர்ப்ப கிரகத்திலே அமர்ந்து கருணையெல்லாம் அள்ளி தெளிக்கின்ற அந்த அற்புத பெருமான் கந்தபிரானுடைய பெருங்கருணை இந்த நல்ல வேளையிலே ஒவ்வொருவருக்கும் உரித்தாகட்டும். அந்த அகத்தினுள் ஆலயம் பக்கத்திலே அற்புதமாய் ஜீவ சமாதி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆனந்த ஊற்றுக்கெல்லாம் காரணகர்த்தாவாகி 6666 பாடல்களை முருகன் பால் படித்து பாடி எழுதி சாராக நம்மை கொடுத்து சுவையாக கர்மத்தை தீர்த்து அனைத்து நலன்களும் கொடுக்கின்ற பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். வளமும் நலமும் ஒன்று குமிழ்ந்து என்றும் இன்பமாய் இருக்க வேண்டும். வணக்கம். ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? தேவகோட்டையிலிருந்து சாமி. யாருக்கா கேட்க போறீங்க தம்பி? எனக்கு தான் சாமி. என்ன வயசாச்சுப்பா? 21 ஆரம்பிக்க போகுது சாமி. பரவாயில்லையே. என்ன பண்றீங்க? நான் இப்போ தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சாமி. இப்போ ஃபாரின் போகிறக்கான ட்ரை பண்ணுறேன். வீட்டில் தான் சாமி இருக்கேன். சரி சரிப்பா. ஏன் கிடைக்க மாட்டேங்குதா? ஆமாம் சாமி. இல்லை பணம் அதாவது இல்லைப்பா, இல்லை அது என்ன ஆகும்னா கிடைக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஏதோ ஒரு தடுங்கல் வந்துடும். ஆமாம் சாமி. கிடைக்கிற இன்னைக்கு வந்துரும்னுவாங்க, ஆனால் அது வராது, திருப்பியும் தள்ளி போயிட்டு இருக்கும். ஆமாம் சாமி. அது என்னன்னே புரியாமல் ஒரு குழப்பமா இருக்கும். உனக்கும் ஆர்வம் மிகுதியாக இருக்கும். கேட்டாக்கா தடுங்கலாகிட்டே போயிட்டு இருக்கும். ஆமாம் சாமி. இது கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இதனால மனக்குழப்பம் நடை வந்தவன் உனக்கு ரொம்ப குழப்பம் வந்துடும். குழப்பம் அடைஞ்சிடாத. ஆமாம் சாமி. சரி, என்ன பேர் தம்பி? வீரமணிகண்டன் சுவாமி. வீரமணிகண்டன். ஆமாம் சாமி. உன்னை வீரான்னு கூப்பிடுவாங்களா மணிகண்டான்னு கூப்பிடுவாங்களாப்பா? மணின்னு கூப்பிடுவாங்க சாமி. எல்லாருமே மணின்னு கூப்பிடுவாங்க. ஆமாம் சாமி. சரி தம்பி, இது ஒன்றும் இல்லை தம்பி, அது கண்டிப்பாக கிடச்சிடும். அதை பற்றி கவலைப்படாத. ஓகே சாமி. எங்கே விநாயகர் கோயில் இருக்கோ விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஓகே சாமி ஒரு வாழை இலையை பரப்பிட்டு அதில் சந்தனம் உருண்டை உருட்டி வச்சுட்டு ஓகே சாமி அந்த சந்தனத்து மேலே 2 நெய் தீபம் போட்டுட்டு ஓகே சாமி கோதுமையில் ஏதாவது பிரசாதம் வாங்கி படைச்சிட்டு ஓகே சாமி அங்கே இருக்கிற நவக்கிரகத்தில் இருக்கிற சந்திரன், விநாயகர் கோயில் இருக்கணும், நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு ஓகே சாமி அந்த சந்திரனுக்கு போயிட்டு நெல் இருக்குல்ல, அவுல் பாயாசம் அல்லது அரிசி பாயாசம், ஓகே சாமி, அங்கே 2 நெய் தீபம் போட்டுட்டு அரிசி பாயாசம் செஞ்சு உன் கையால் தானம் கொடுத்துட்டு வா. ஓகே சாமி. யாருக்கு என்ன கொடுக்கணும் சாமி? யாருக்கு வேணாலும். டெய்லி என்ன பண்ற, சூரிய நமஸ்காரம், அந்த பூர் புவ ஸ்வஹன் மந்திரம் வரும்ல, ஆமா சாமி பார்க்குறேன். அந்த மந்திரத்தை டெய்லி வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி எனக்கு சீக்கிரம் வெளிநாட்டு வேலை வந்துரும்னு சொல்லி வேண்டிக்க. ஓகே சாமி. 3 மாசத்துல போயிடுவ மணி. ஓகே சாமி. நல்லதுப்பா. ஓகே சார். நல்லா இருக்குப்பா. அடுத்த ஒரு பக்தரெல்லாம். ஹலோ சாமி, வணக்கங்க. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல பேசுறேங்க. யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான். என்ன பேரு? ஜெகதீஷுங்க. ஜெகதீசனா ஜெகதீஷா? ஜெகதீஷ். ஜெகதீஷ். என்ன வயசாச்சுங்க? 35ங்க. ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி? திருப்பூர்ல பனியன் கம்பெனில டெய்லர். எவ்வளோ கடன் இருக்குப்பா? கடன் ஒரு 2 லட்சம் ரூபா இருக்குங்க. அதே மாதிரி எந்த முன்னேற்றமும் இது வரைக்கும் இருந்திருக்காது தம்பி. ஆமாங்க. படிக்க வேண்டிய காலத்தில் நல்லா படிக்கக்கூடிய அறிவு இருந்தும் படிச்சிருக்க மாட்டீங்க தம்பி. சரிங்க. அதே நேரத்தில் எது பண்ணிங்கனாலுமே பிரச்சனையில் வரும், தேவையில்லாமல் தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தம்பி. சரிங்க. உங்ககிட்ட யாருன்னா கற்றுக்கிட்டானா அவன் நல்லா இருப்பான் தம்பி, நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க தம்பி. சரிங்க. இதானே அந்த சரிங்கன்னா நான் கதை சொல்ல தம்பி. சாமி ஆமாங்க. அதை சொல்லுங்க தம்பி. ஏன்னா நான் நீங்கள் பாட்டு சரிங்க சரிங்கண்ணா அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாதுல்ல. ஆமாங்க ஆமாங்க. அப்படிதான் இருக்கு. முன்னேற்றமே இல்லைங்க. இல்லை அதுதான் சார், இது ஒரு புத்தியாக இருக்காது, ஒரு குழப்பமாக இருந்துகிட்டு இருக்கும் தம்பி. ஆமாங்க. இது வந்து காரணம் இருக்கப்பா. இது என்னன்னா ஆரம்ப காலத்தில் நான் நிறைய இந்த தொலைக்காட்சி எவ்வளோ நாள் பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சியை? 2 வருஷமா பார்க்குறேங்க. நான் சொல்லுவேன்ல 33 37 இதில் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும்னு. ஆமாங்க. அதே தான் தம்பி, உங்களுக்கு அந்த 37 வயசுக்கு மேலே தான் நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கும் தம்பி. சரிங்க. திருமணம் ஆச்சா தம்பி உங்களுக்கு? சாமி நம்ம இல்லைங்க. இல்லை 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 அதுதான், அதுவும் பிரச்சனைகள் இருக்குது. அதுக்காக தான் நான் அதை சொல்ல வரேன். சரிங்க. இது எல்லாமே என்னன்னா நிறைய இதெல்லாம் பாருங்க, பித்ரு சாபம் இருக்கிறது,
சரிங்க வித்யாதர சாபம்னு ஒன்று இருக்குது, அது இருக்கிறது. சரிங்க இது எல்லாமே சிக்கல்ல இருக்கு தம்பி. இது முதல்ல எல்லாத்தையும் நீ கரெக்ட் பண்ணிக்கோ. ஆனால் 37க்கு மேலே ரொம்ப நல்லா இருக்கும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சரிங்க சார். விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு சரிங்க திருச்செந்தூரில் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே தட்சிணாமூர்த்திக்கு உங்கள் வயசுள்ள தீபம் போட்டுட்டு வாங்க. சரிங்க. திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா, ஆமாங்க. அந்த 5 திருநங்கைகளை ஒரு புதன்கிழமை வர வைங்க. அப்படி இல்லை கேட்டை நட்சத்திரமாக இருக்கணும். சரி அப்படி கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு தெரியலன்னா திரியோதசி திதியாக இருக்கணும், சரிங்க அல்லது பஞ்சமி திதியாக இருக்கணும். சரிங்க இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அவங்கள வர வச்சு சாப்பாடு போட்டு சரிங்க அவங்களுக்கு தேவையான ஆடைகள் வாங்கி கொடுங்க. எது இருக்கோ அதை வாங்கி கொடுத்து அன்னதானம் அவங்களுக்கு போட்டு அனுப்பிச்சிட்டு போகும் பொழுது அவங்களுக்கு பீடா போட்டு கொடுங்க. பீடா போட்டுக்கிட்டு போக சொல்லுங்க. இது ஒரு வாட்டி செய்யுங்க தம்பி. இதுலேயே நிறைய மாற்றம் வந்துடும், கவலை விடுங்க. பைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை போய் டெய்லி ஞாயிற்றுக்கிழமையான கும்பிட்டுட்டு வாங்க. வேற எதுவும் வேணா. அடுத்து ஒரு பக்தர். ஹலோ 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 சாமிஜி. சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? சாமிஜி வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்க? சாமிஜி எனக்காக தான் சாமிஜி கேட்க. என்ன பேரு? என் பேர் அங்கமுத்துங்க சாமிஜி. அங்கமுத்து, வயசு என்ன? 43 சாமிஜி. 43. ஆமாங்க சாமிஜி. சொல்லுங்க அங்கமுத்து. சாமிஜி நான் பூஜைக்கெல்லாம் வந்திருக்கேன் சாமிஜி. அங்க சரி, எப்போ? சாமிஜி இந்த அகட பாராயணத்துக்கு ஒரு 3 தாட்டி வந்திருக்கு சாமிஜி. அப்புறம் இந்த அசல் பூஜைக்கு வந்திருக்கு சாமிஜி. அது என்ன தெரியுமா, எப்பவுமே இது மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய உங்களுக்கு சொல்றேன் நான். சரி சாமிஜி. அங்கமுத்து, இந்த பாம்புகள் சாபம் இருக்குல்ல, ஆமாங்க சாமிஜி. ஆமாம், இது ரொம்ப கடுமையா உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. சரி சாமிஜி. இது என்ன பண்ணுதுன்னா சண்டால யோகம்னு மாறிடுது. சரி சாமிஜி. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் முன்னேற்றங்கிறது வரவே வராது. கண்டிப்பாங்க. ஆமாங்க சாமிஜி. எவ்வளோ நம்ம உழைச்சாலும் அதுக்கான பணம் வராது. ஆமாங்க சாமிஜி. ஆமாங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆமாங்க சாமிஜி. ஆமாங்க. குடும்பத்திலயும் ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமாங்க சாமிஜி. ஆமாங்க. வீணான அலைச்சலை ஏற்படுத்தும். கண்டிப்பாங்க சாமிஜி. வழக்குகள், போலீஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்க சாமிஜி. இது எல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். அசல் குத்திரணி வந்தீங்களா? ஆமாங்க சாமிஜி. வந்தேங்க சாமிஜி. சரி சரி சரி. அது வந்து போன பிறகு அந்த வழிபாடை கரெக்டா பண்றீங்களா? அது இப்போ ஒரு அளவுக்கு தெளிவாச்சு சாமிஜி. ஒரு அளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு சார். அது அப்படி எப்போ கொஞ்சம் கிடைச்சதோ அது முழுமையா கிடைச்சிரும். சரி. அதனால அதை தொடர்ந்து செய்துக்கோங்க. சரிங்க சாமிஜி. இப்போ என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க என்கிட்ட? இந்த சாபத்துக்கு நான் பரிகாரம் சொல்றேன், சரிங்க சாமிஜி. இந்த சண்டால யோகத்துக்கு சொல்றேன். உங்களுக்கு வேற என்ன சந்தேகம் கேளுங்க. இல்லைங்க சாமிஜி, எனக்கு மட்டும் சொன்னீங்கன்னா போதும் சாமிஜி. இப்போ நான் சொன்னதுதான் பிரச்சனை. வளர்ச்சி இல்லை, பணம் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வீணான தொல்லைகள். ஆமாங்க சாமிஜி. ஆமாங்க. ஆமாங்க. அது ஒன்றும் வேண்டாம். என்ன பண்ணுங்க, ஒரு சுவாதி நட்சத்திரத்துல சரிங்க சாமிஜி. வயல் நடுவே எங்க புத்து இருக்குன்னு பாருங்க. சுவாதி நட்சத்திரத்துல வயல் நடுவே புத்து இருக்கணும். சரிங்க சாமிஜி. சரி. அந்த புத்தாண்ட போயிட்டு சரிங்க சாமிஜி. ஒரு மந்தார இலையில பழங்கள் எல்லாம் வச்சு, சரி. பஞ்சாமிர்தத்துக்கு செய்வோம்ல அந்த மாதிரி பழங்களை வச்சுட்டு, சரிங்க சாமிஜி. அந்த பழத்து மேல ஒரே ஒரு நெய் தீபம் போட்டுட்டு, சரிங்க சாமிஜி. ஓம் சர்வ ராகு கேது ரட்சகம் அனுகிரகம் பரிபூரண ஸ்வாஹா அப்படின்னு சொல்லணும். மந்திர இணையதளத்தில் வந்துடும், பார்த்துக்குங்க. சரிங்க சாமிஜி. இதை வந்து தொடர்ந்து சொல்லிட்டுங்க. ஒரு 2 சுவாதி நட்சத்திரத்துக்காவது போயிட்டு செய்யுங்க. சரிங்க சாமிஜி. சரி. இது ஒரு சதுர்த்தி திதி அப்ப சரிங்க சாமி. விநாயக பெருக்கானுக்கு சந்தன காப்பு கட்டி, சரி. நாட்டு மருந்து கடையில் போயிட்டு சரி. சன்ராஷ்டம், வலம்புரிக்காய், இடம்புரிக்காய், இது 3 வாங்கிக்கோங்க. சரி. இந்த 3த்தையும் பொடி பண்ணிக்கோங்க. சரி. பொடி பண்ணிக்கிட்டு சாம்பிராணி நல்லா போட்டுட்டு அதோட இந்த பொடியை கலந்துருங்க. சரி சாமிஜி. ஓம் ஐம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வர வரத சர்வஜனமே வசமானே ஸ்வாகான்ட்டு அந்த தூபத்தை அந்த கோயிலில் போட்டுவாங்க. சரி சாமிஜி. விநாயகருக்கு தேவையான பட்சணங்கள் செய்துட்டு தானம் கொடுங்க. 3 சதுர்த்திக்கு பண்ணுங்க. சரி சாமிஜி. இது செஞ்சுட்டு ஒரு முறை காஞ்சிபுரம் வந்து சித்திரகுப்தருக்கு புதன்கிழமை பால் அபிஷேகம் செய்துட்டு, சரி. 7 நெய் தீபம் போட்டுட்டு, சரி சாமிஜி. அங்கே 7 வித பிரசாதங்கள் செய்து படைச்சி உங்கள் கையால் தானம் கொடுத்துட்டு போங்க. சரி சாமிஜி. எல்லாமே மாறிடும். அங்கே முத்து பேர் வேணாம். என்ன நட்சத்திரம் உங்களுது?
சாமிஜி அது தெரியலைங்க சாமிஜி. சரி, வெறும் முத்துன்னு இருக்கட்டும். சரிங்க சாமி, சரி. அதை மாற்றி எழுதிக்கிங்க, இல்லைன்னா முத்துராஜன். சரிங்க சாமிஜி. இதை 48 முறை 48 நாள் எழுதிட்டு சரி. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரி சாமி. நல்லது. அடுத்து ஒரு பக்தர். ஹலோ 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 ஹலோ. சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமி. வணக்கம். பேசுறேங்க ஐயா. எங்க? ராணிப்பேட்டை பேசுறேங்க ஐயா. ராணிப்பேட்டில். சொல்லுங்க, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக பேசுறேங்க ஐயா. என்ன பேருங்க? மேகநாதன். வேல்நாதன். மேகநாதன். மேகநாதன். ஆமாங்க ஐயா. என்ன வயசாச்சு? 52ங்க ஐயா. சரிங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சொந்தம் ஆட்டோ ஓட்டிங்க ஐயா. இப்போ இருக்கிற வீடு இருக்குல்ல? ஆமாங்க. அது சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீட்டில் ஐயா. இது எத்தனையாவது வீடு? 3வது வீடு ஐயா. ஓ, சரி 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 சரி. அப்பப்போ எப்பயா 5 நாள் ஒரு முறை ஏதாவது ஒரு கடன் வருதா உங்களுக்கு? ஒரு 5 நாள் ஆச்சுன்னா ஒரு கடன் வர்றது, 5 நாள் ஆச்சுன்னா ஒரு கடன் வருது, அந்த மாதிரி ஏதாவது கவனிச்சிங்களா? என்னங்க ஐயா? கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க. கவனிக்கல. கவனிக்கிறாங்க. சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆனதோ அல்லது பெரிய பிரச்சனைகள் ஏதாவது வந்ததோ அல்லது உடல்நிலை சரியில்லாத போனதோ ஏதாவது இருந்ததா? இல்லை, வண்டி ஒரு காணாத போச்சாங்க ஒரு ஆட்டோ. உங்க பேர்ல இருந்ததா? இல்லைங்க, தம்பி பேர்ல இருந்தது ஐயா. ஓ சரி, நீங்கள் தொலைக்காட்சி பார்க்காதீங்க, எனக்கு எக்கோவாக கேட்கும், சரியாக கேட்காது. சரிங்க ஐயா. குழந்தை இருக்கா உங்களுக்கு? 2 பசங்க இருக்காங்க ஐயா. அதில் 2 பசங்களும் நல்லா படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க ஐயா, படிக்கிறாங்க ஐயா. சரி சரி சரி. என்ன என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க என்கிட்ட? வீடு கடக்கால் போட்டுருக்காங்க ஐயா. 3 வருஷம் இது கட்ட முடியலங்க ஐயா. கடக்கால் போட்டு அப்படியே நிற்கிது. ஆமாங்க ஐயா. ஓ, அப்போது அதில் வடகிழக்கு பக்கம் ஏதாவது பிரச்சனையாக கட் பண்ண மாதிரி ஏதாவது கட்டி வச்சுருக்கீங்களா? எதுவுமே இல்லைங்க. அப்படியே 20, 21. இல்லை இல்லை, நான் கேட்குறது எனக்கு சந்தேகம் எங்கே வருதுன்னா, வாசப்படிக்காக கடக்கால் தோண்டி இருக்கீங்கல்ல? ஆமாங்க. அதில் இடது பக்கம் எள்ளு மாதிரி இருக்கான்னு கேட்குறேன் நான். ஐயா, நீங்கள் அதை போய் பாருங்கள், அங்கே எள்ளு மாதிரி இருந்தால் அதை சரி பண்ணிக்கோங்க. ஒன்று, ஒரு ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு பூசணிக்காவை தாம்பு கயிறில் கட்டி, சரிங்க, அதை மொத்தம் அங்கே 12 மணிக்கு மத்தியானம் இழுத்துக்கிட்டு வந்து, சரிங்க, வெளியில் பின்பக்கமே காவு கொடுத்து 4ஆக கிழிச்சு போட்டுட்டு, சரிங்க, கோமுகி தீர்த்தம், மஞ்சள் தண்ணி, கோமுகி தீர்த்தம் எங்கேயாவது அபிஷேகம் பண்ணி வர தண்ணி, கோமியம், இது 3த்தையும் ஒன்றா கலந்துக்கணும். கோமுகி தீர்த்தம், மஞ்சள் தண்ணி, கோமியம், அந்த கோயிலேருந்து அபிஷேகம் பண்ணி வர தண்ணி, சரிங்க ஐயா, அது 3த்தையும் ஒன்றா கலங்க அங்கே தெளிச்சு விட்டுருங்க. சரிங்க, தெளிச்சு விட்டுட்டு அங்கே சாம்பிராணி புகை போடுங்க. சரிங்க. இது 2 நாள் சொல்லுங்க. பூசணிக்காய் சுத்தமாங்க? அது இல்லை, சாம்பிராணி புகை போட்டுடணும். சரிங்க. இதை ஃபுல்லாக தெளிச்சுட்டு சாம்பிராணி புகை போட்டுருங்க. பூமி ஃபுல்லாக தெளிச்சிருங்க. சரிங்க ஐயா. நல்லதுங்க. சரி, தேங்க்யூ. இப்போ போன வாரம் நம்ம சந்திரனின் தேய்ந்து வளர்கிறது, அதே நேரத்தில் வளர்ப்பிறையில் பிறக்கிறது, தேய்பிறையில் பிறக்கிறது, மனிதனுக்கும் இந்த சந்திரன் கிரக மண்டலங்களில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் என்ன சம்பந்தம்? இது நிறைய பேருடைய கேள்வியார். ஏன்னா ஒரு சிலர் ஜோதிட ஆராய்ச்சி தேடுதல் அப்படி இருக்கிறவங்க, அதே நேரத்தில் என்னென்னு புரியாத பல அரை குறை ஆய்வுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அதெல்லாம் அந்த ஆய்வுகளை செய்யும் போதே இதில் இருக்குமா அப்படி இருக்குமாங்கிறவங்களுடைய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இதில் உண்டு. பெருமளவில் என்னென்னா, நமக்கு இது ஏன் தேய்பிறை வளர்ப்பிறைன்னு வருகிறது, அந்த நேரத்தில் பிறவைகளை வச்சு ஒரு கணக்கை சொல்கிறாங்க. இந்த சந்திரன் எப்படி மனிதர்களுக்குள்ள சம்மந்தப்படுது, பொதுவாகவே கிரகங்களுக்கும் மனிதனுக்குள்ள நெருக்கமான சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த சந்திரனுங்கிறது மனுஷனுக்கும் சம்பந்தம் முதல்ல என்னன்னா, இன்றைக்கி ஒவ்வொரு மனிதரும், அது யாருன்னா இருக்கட்டும், பிறக்கின்ற மண்ணில் புத்தி தெரிந்து வளர்ந்து ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண் யாராக இருக்கட்டும், அது பசங்க முதல் கொண்டு சொல்கிறேன் நான், காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரே சிந்தனையோடு இருக்க முடியவே முடியாது. யாராலையும் ஒரே மனதோடு இருப்பது என்பது நிச்சயமாக முடியாது, அது அரிது.
அப்படி இருந்தால் அது பிறவியே அதிசய பிறவின்னு தான் சொல்லுவேன் நான். அப்போது காலையில் ஒரு நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம், மத்தியானம் சோர்வடைவோம், அப்புறமா வந்து டென்ஷன் ஆகும், அல்லது நான் காலையில் நல்லா இருந்து மாலை வந்து நம்ம கெட்டு போவோம், மாலை நல்லா இருந்து காலையில் இந்த மனசு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணும். ஆக அன்றாடம் அனுதினமும் இந்த மனமே தேய்ந்து வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். எதே இந்த மனசு நல்லதை நினைக்கிறது, சந்தோஷப்படுறது, சிரிக்கிறது, அப்புறம் வந்து கொஞ்சம் சிடுசிடுன்னு இருக்கிறது, அதுவே வேறு எதையாவது சிந்திச்சு மந்தமாக இருக்கிறது, ஒரு செயலை செய்யும் போது மனசு வேறு செயலில் சிந்திச்சுட்டு இருக்கிறது. இப்படி மனம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றாட தினமும் அது தேய்ந்து வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதனால தான் சந்திரனை மனோகாரகன் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அதை வந்து எப்படி குறிப்பிடுறாங்க பாருங்கள், அந்த சந்திரன் வந்து மனோகாரனா. அதனால தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேய்ந்த மனது, ஒரே மனதோட காலையில் இதுதான் பண்ணணும்னு போய் ஒரே மனதோட வரவே முடியாது. வேறு ஏதாவது சிந்தனையை அது கொடுத்து அதை ஏற்ற இறக்கங்களையும் அனுதினமும் வெவ்வேறு காரணங்களால் அது கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இப்போது இதை வந்து மனசில் ஒரு ஒரு இதுவாக உறுதியாக வச்சுக்கோங்க. அதில் இப்போது விஞ்ஞான ரீதியாக என்ன இந்த சந்திரன் என்பதுன்னா, இப்போ சந்திரனுடைய ஒரு பெரிய பக்குவம் பாருங்கள், சூரியனிடத்திலிருந்து அது ஒளியை பெறுகின்ற ஒரு உபகிரகம். சூரியனிடத்திலிருந்து அது வந்து ஒளியை வாங்கி கொள்ளுகிறது, அந்த ஒளியினால் அது பிரகாசிக்கிறது. இது எப்படின்னா சூரியன், பூமி, சந்திரன் இது எல்லாமே மூன்றும் ஒன்றை ஒன்று சம்பந்தப்பட்டது. சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்பாகையில் வரும் பொழுது, இந்த பூமியிலிருந்து சூரியனும் சந்திரனும் பூமியும் நேர்பாகையில் வரும் பொழுது முழு சந்திரனாக, பூர்ண சந்திரனாக அது பிரகாசிக்கிறது. அதே சந்திரன் சுற்றி வரும் பொழுது பூமிக்கு பின் புறம்பாய் போகும் பொழுது, அதனால் அப்படியே பின்னாடி போகும் பொழுது இடையில பூமி வந்துடும், முன்னாடி சூரியன் இருக்கும். இந்த சூரியனிடத்திலே அந்த சந்திரன் எப்படி பூமியிலிருந்து பின் மறைகிறதோ, அந்த சூரிய வெளிச்சம் பெற்ற அந்த சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளி வந்து குறைந்து விடுகிறது, அந்த வெளிச்சம் குறைந்து விடுகிறது, அது குறைந்து முழுமையாக போகிறது. இது அமாவாசை. இந்த முழுமையாக உள்ளே போனோன்னா அமாவாசை வந்தது. இது எப்போ நடக்குதுன்னா சூரியனும் பூமியும் சந்திரனும் நேர்பாகையில் வரும் பொழுது, அந்த நேர்பாகையில் வரும்பொழுது பூர்ண சந்திரனாகவும், பிறகு இது பின்புறமாக மறைந்து ஒளியை மறைக்கப்படுவது அது அமாவாசையாகும். இது என்ன ஆகும், பூர்ணச்சந்திரன் 15 நாளுக்கு அந்த மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு போகுது, ஒளியை வாங்கி முழு பிரகாசமாக கொடுத்து விட்டு அடுத்த 15வது நாள் அது பூமியில் போய் மறைந்து போகிறது. அதனால் அமாவாசை உருவாகிறது. இதுதான் 15 நாள் பூர்வபட்சம் சுக்லபட்சம்னு நம்ம இதை வந்து சொல்லுவாங்க பட்சங்கள். இந்த 15 நாள் வளர்ப்பிறை திதியாகவும் தேய்பிறை திதியாகவும் வருகிறது. ஏன்னா இதனுடைய சுழற்சி என்னன்னா தோராயமாக 29.5 நாள் இதனுடைய சுற்றுகள் இருக்கிறது, சந்திரனுடைய சுற்றுகள். இப்போது இந்த பூமிக்கு நேர்கோட்டாக 15 நாள் வர்றதும் 15 நாள் மறையிறதும் இருக்கிறத, இதுதான் நாட்களை கடக்க வைக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் கடக்கிறது என்னென்னா இந்த 15 நாள் சுழற்சியில் ஒரு கடத்தலும், அதே அடுத்த 15 நாள் ஒரு கடற்கலும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது மாதங்கள் போகின்றன, வருடங்கள் போகின்றன. இந்த சந்திரனோட சுழற்சி இப்படி தான் ஏற்படுகிறது. அதே மாதிரி பாருங்கள், இந்த சந்திரனை மாத்துர்காரகன் என்று சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பிதுர்காரகன் சூரியனை சொல்கிறாங்க, தகப்பன். இங்கே மாத்துருனா அம்மா. அந்த சூரியன் ஆத்மகாரகன், சந்திரன் மனோகாரகன். ஆத்மக்காரனாக இருக்கக்கூடிய சூரியன் தகப்பன், மாதா அந்த தாய் கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன், இந்த சந்திரன் மனோகாரனாக இருக்கிறது. அப்போது தாயும் தந்தையும் சேர்ந்தால்தான் ஒரு குழந்தை சித்தியாகும். அப்போது ஆத்மாவும் மனசும் ஒன்றுபடும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு அறிவு என்பதே புறப்படுகிறது. இதனெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போது தாய் தந்தையருடைய சேர்க்கைக்கும் விஞ்ஞானத்துவமாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதனால தான் சூரியனை கண்ட சித்தர்கள் எல்லாம், சந்திரனை கண்ட சித்தர்கள் எல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் இந்த 2 கிரகங்களை வைத்தார்கள். அதற்கு பிரதானமாக பூமி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நீர், இந்த பஞ்சபூதங்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அப்போது
ஆத்ம பலமாக இருக்கக்கூடிய தகப்பனான சூரிய கிரகத்தினுடைய பிரகாச ஒளியை தன்னுள் வாங்கி அடக்கி கொண்டு அந்த சந்திரனாகப்பட்டது பிரதிபலித்து 15 நாட்களுக்கு ஒரு முறை மேலோங்கியும் கீழும் மறைந்து வாழ்கிறது. இது தேஞ்சி வளருதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. வளர்பிறை தேய்பிறை என்பதை விட வளர் ஒளி தேய் ஒளி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் சூரியன் அந்த சந்திரன் வளர்பிறை தேய்பிறைனா தேஞ்சி வளர்றது கிடையாது, மறைக்கப்படுவதனால் தெரியக்கூடிய அது ஒரு விஷயம். ஆக விஞ்ஞானத்துவத்தை தழுவிதான் தாய் தந்தையற்போ சூரியன் உள்ள எத்தனையோ திரவம் இருக்குது, சந்திரன் உள்ள எத்தனையோ திரவம் இருக்குது. இதை நம்ம பேசியிருக்கோம். வாத பித்த ஸ்லேத்துமுங்கிறதுல கூட நான் சொல்லியிருக்கேன். இந்த கபம் சம்பந்தப்பட்டது தான் சந்திரன், வாத சம்பந்தப்பட்டதெல்லாம் சூரியன். இதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கோம். நம்ம தலை மனசு உடல் இதுக்கு எல்லாமே கிரகங்கள் தான் காரணமாக வருகிறது. அதில் ஒன்று தான் இது. ஆத்மாவும் மனமும் ஒன்று கூடி ஒரு குழந்தை பிறக்கிறது. ஒரு அப்பாக்கார் ரொம்ப சரியில்லாத மனதில் இருந்து அந்த தாயும் சரியில்லாத மனநிலையில் தாம்பத்தியம் ஏற்பட்டு ஒரு குழந்தை தரித்தால் அந்த குழந்தையும் சரி இருக்காது. இருவரும் அந்த ஆனந்தத்தோடு இருந்தால் அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கும். அப்பாவுக்கு ஆத்ம பலம் இல்லாமல் அவர் ஒரு மாதிரியான சிந்தனையில் இருந்து தாய்க்கு நல்ல மனம் இருந்து சேர்ந்தாலும் கூட அந்த குழந்தை ரெட்டிப்பு புத்தியாக பிறக்கும். இதை நாம் தான் வளர்க்கும் பொழுது அதை கொஞ்சம் புத்தி சொல்லி எல்லாத்தையும் வளர்க்க வேண்டியிருக்கும். அப்பா ஆத்ம பலத்தோடு மனம் நல்லபடியாக இருந்தும் அம்மா மனம் பலவீனமாகவும் மனதில் பலவீனம் பெற்றும் ஆத்ம பலமும் இல்லாமல் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பிரச்சனை வரும். ஆக சூரிய சந்திரன் விஞ்ஞானத்துவமாக தாய் தகப்பன் என்பதை இந்த விளக்கத்தை கருத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இது விஞ்ஞான ரீதி. சரித்திர ரீதியாக ஒரு ரகசியத்தை பார்க்கலாம். இந்த சரித்திர ரீதியாக என்னன்னா, சந்திரன் எப்படி உருவாச்சு அப்படின்னு சரித்திரம் சொல்லுதுன்னா, விஷ்ணு பெருமானுடைய மார்பிலே உதித்தார் என்பது ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொரு கருத்து பார்க்கடலில் இருந்து தோன்றினார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. இன்னொரு கருத்து சித்தர்கள் வழியிலாக எப்படி இருக்கிறது என்றால், அத்திரி மகரிஷிக்கும் அனுஷையக்கும் அவர் பிறந்தார் என்ப ஒரு கருத்து இருக்கு. சரி, இது எப்படி என்று கேள்வி கேட்கும் பொழுது அத்திரி மகரிஷி என்ன செய்கிறாருன்னா, ஒரு உக்கரமான தவத்தில் அமர்ந்து மிகப்பெரிய ஒரு 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 வேள்வி போல அவர் மனசுக்குள்ள அந்த தவ ஆக்னையில் இருக்கும் பொழுது போகத்தினுடைய நிலை மனதில் பதியப்பட்டு இந்திரியங்கள் எல்லாம் வெளியில் கண் வழியாக வெளியில் வந்து விடுகிறது. அவ்வளோ உக்கிரமாக அவர் உட்கார்ந்துறார். அவர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அடக்கன அந்த விந்து அந்த இந்திரியம் வெளியில் கண் வழியாக வந்துடுது. இது கண் வழியாக வெளில போய் தளிக்கிற காலத்தில் பிரம்மன் என்ன பண்ணுகிறார், நேராக அதெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு விமானத்தில் வச்சிடுறாரு. இதனால் இந்திரனும் இதை செஞ்சார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. விமானத்தில் வச்சுட்டு அது எல்லாம் ஒன்று சேர்ந்து உயிர் பெற்று சந்திரனாக வந்துடுதான். இதை ஒரு சரித்திரம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் ரகசியம் இருக்குது. இதுதான் என்னன்னா, இந்த உருண்டையாக அவர் கண்ணிலிருந்து தெளிக்கிறது இல்லையா, அதில் கொஞ்சம் உருண்டையாக பிடிச்சி மிச்சம் தெளித்தது பூமியில் பட்டு பயிராக முளைத்து விட்டுகிறதாம். இந்த பயிர்களுக்கெல்லாம் கர்த்தா யாரான்னா சந்திரனா. இது சரித்திரம் சொல்லுது, நான் சொல்லலை. இது காசி காண்டம் நிறைய இருக்குதுல. இது சரித்திரம் சொல்லுகிறது. இந்த சரித்திரத்தில் சந்திரன் தெளித்து பயிராக வந்துருச்சு இல்லையா. இப்போ பாருங்க, இதுக்கு சரித்திர விஞ்ஞான ரீதியாக விளக்கத்தை பார்த்தோம். சரித்திரத்தினுடைய விளக்கமும் பாருங்க. ஒரு செடி, ஒரு கொடி, ஒரு மரம் எதுவாக இருந்தாலும் சூரியனோட ஒளியை வாங்கித்தான் உயிராக இருக்கும். சூரியனோட ஒளி இல்லை என்றால் அது உயிராக இருப்பது ரொம்ப கடினம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையவே கிடையாது. பயிர்களுக்கு சூரிய வெளிச்சமும் சந்திரனுடைய சேர்க்கையும் மழையும் தேவை என்பதற்கு சந்திரன் பிரதானமாக விளங்குகின்றார். இப்போ பயிர் நமக்கு விளையுது, இந்த பயிர்னா அதுக்கு அந்த சந்திரன் காரணமாகிறாராம். அதனால தான் சூரியன் ஒளியை பெற்று பிரகாசிக்கின்ற அந்த சந்திரன் அது தூவி பயிர்களாக முளைக்கும் பொழுது சூரியனுடைய ஒளி தேவைப்படுகிறது என்பதை கருத்தில் வச்சுக்கணும். ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துருவாளோ. ஹலோ ஹலோ சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமிஜி. வணக்கம். என் பேர் பழனி சாமிஜி. நான் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சாமிஜி. என்ன வயசாச்சு பழனிசாமி? எனக்கு 34 முடிஞ்சு 35 ஆரம்பிச்சிருக்கு. சொல்லுங்க தம்பி, வேலை கிடைச்சிருச்சா? வேலை கிடைக்குன்னா இல்ல சாமி, நான் தனியாக தான் வேலை செய்யறேன். கிடைச்சி மறுபடியும் விட்டுட்டு கிடைச்சி இல்ல தம்பி, அதாவது இது வரைக்கும் என்ன நீங்க முயற்சி பண்ணாலும் முயற்சிக்கேற்ற வேலை கிடைக்காது. சரி சாமிஜி.
1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ இருப்பீங்க, அதுக்கப்புறம் மாறி மாறி போயிடும். ஆமா சாமிஜி அப்படிதான். ஏதாவது பிஸ்னஸ் செய்யலாமான்ற எண்ணம் இருக்கும், உள்ளுக்குள்ள பயமும் இருக்கும். ஆமா சாமிஜி. அது மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் போயிடாதீங்க. சரி சாமிஜி. 37ல நல்லா இருக்கும், அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். சரி சாமிஜி. இது என்னன்னா அருவு தோஷத்தில் ஒரு தோஷம்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஒரு 3 நாள் 4 நாள் இருந்தீங்கன்னா அது அடுத்த நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஆமா சாமிஜி அப்படிதான் இருக்கு. வீண் அலைச்சல் இருக்கும், வீணான உளைச்சல் இருக்கும். உங்களை விட மட்டமாக இருக்கிறவங்க உங்களுக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருப்பான், இது ஒத்தே போகாது. ஆமா சாமிஜி. என்ன நீங்கள் சிந்திக்கிறீங்களோ, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, நிறைய சாதிக்கணுங்கிற மனசு இருக்குது, கண்டிப்பா இருக்கு சாமி. ஆனால் அது தடுங்கலாக இருக்குது. சரி சாமிஜி. இதுக்கு நடுவில் தம்பி, சின்ன பிள்ளையில ஒரு 27 25 வயசுல ஏதாவது காதல் பிரச்சனையாச்சா தம்பி? இல்ல சாமி, அது மாதிரிலாம் எதுவும் பண்ணல சாமி. எதுவும் இல்லை. ஏதாவது சண்டை தகராறு போலீஸ் பிரச்சனை அது மாதிரி ஏதாவது வந்ததா தம்பி? இப்பதான் சாமி ஒரு ஊர் பிரச்சனைன்னு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வந்தது. அது போலீஸ் போனீங்களா? ஆமா சாமி போயிட்டு இருந்தேன். சரி தம்பி, உங்க வீடு எங்க இருக்கு தம்பி? எங்க வீடு இங்க பருவமலை அடிவாரம் சாமி, எரணாமங்கலம். சரி, அங்க இருக்கீங்களா? இப்போ எங்க இருக்கீங்க தம்பி? இப்போ வீட்டில் தான் சாமி இருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன். சரி தம்பி, பின்பக்கம் ஏதாவது மரம் இருக்கா தம்பி? சாமி நிறைய மரம் இருக்கு பின்பக்கம். அந்த மரத்துல ஏதாவது சாமி கும்பிடுற மாதிரி மாடை மாதிரி கட்டி வச்சு அம்மா வழிபட்டு வருவாங்களா? அது இருந்தாங்க சாமி, ஒரு வாரம் 10 நாள் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. ஏன் வெட்டினீங்க தம்பி? தெரியாம வெட்டிட்டு. அது ரொம்ப சிக்கல் தம்பி. அது வழிபட்ட ஒரு இடம், அந்த இடத்துல பாம்பு இருந்திருக்கு தம்பி. சரி சாமி. அது பார்த்துருக்கீங்களா, தெரியுமா? பார்த்துருக்கேன், எங்க வயல்ல இருக்கு சாமி, அது பார்த்துருக்கோம். அது தப்பு தம்பி, அதை பண்ணியிருக்க கூடாது. ரைட், பரவாயில்ல, அதை விட்டுருங்க. முதல்ல வீடு நீங்கள் இருக்கிற இடமும் சரியில்லை தம்பி. அதில் கண்ணுக்குட்டி செத்து போய் புதைச்சா மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. மாடு தான் சாமி புதைச்சிருக்காங்க சாமி. அதை தான் சொல்கிறேன் தம்பி, அதை தான் சொல்கிறேன். பொச்சிருக்கிற டவுட் இருக்கு. அதனால அந்த வீடை முதல்ல சுத்தம் பண்ணுங்க. சரி சாமி. என்ன சாமி இது? அது கொஞ்சம் நீங்கள், நான் இதில் பெரிய விளக்கம் தம்பி, நான் அது இதில் சொல்ல முடியல. நீங்கள் அதில் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நேரில் வந்துருங்களேன் தம்பி, நான் சரி பண்ணி கொடுக்குறேன். வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி. சொல்லுங்க தம்பி. என்னுடைய வாழ்க்கை சரியா அமையல சாமி. இல்லை தம்பி, அமையாது தம்பி, வாழ்க்கை அமையாது, டைவர்ஸ் போயிடும், சரியா அமையாது. கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன், கேஸ் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக போயிடும் தம்பி, டைவர்ஸ் போயிடும், பிரியிற அளவுக்கு போயிடும் தம்பி. அது டைவர்ஸ் கிடைச்சிருமா சாமி? கிடைச்சிட்டு இதுக்கப்புறமா இல்லை கொஞ்சம் ஸ்டெயின் ஆகும், இழுத்துக்கிட்டு இருக்கோம் தம்பி, அது சீக்கிரம் முடியாது. சரி சாமி. அதனால தான் நான் நேரில் வாங்க தம்பின்னு நான் சூட்சமாக சொல்லிட்டேன் நான். சரி சாமி, நேரில் வந்து பார்க்க. ஏன்னா அது மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு வீட்டில் நோய்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தம்பி. ஆமா சாமி, அப்படிதான் இருக்கு. அந்த வீட்டில் பணமும் இருக்காது, நகையும் இருக்காது தம்பி. ஆமா சாமி, கரெக்டா. இது கொஞ்சம் பெரிய வேலை, அதனால தான் வந்துருங்க தம்பி. அதனால தான் சொன்னேன், மாடு செத்து போய் புதைச்சிற இடமா இருக்குப்பா, மரத்தை நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான்ப்பா. சரி, நேரடியாக வந்து பார்க்குறேன். வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி. நன்றி சாமி. நல்லா இருங்க தம்பி. நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். வாழ்க்கையில் சந்தோஷம், செல்வம், நிம்மதி பொங்க கஜவாகன முருகன் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து சகல சௌபாக்கியங்களும் தழைக்க மந்திர எந்திர குளிகை. இல்லத்தில் தீய சக்திகள் அழிய, பகைவர்கள் ஓடி ஒளிய நாதநாதன் எந்திரம். பில்லி, சூனியம், பேய், பிசாசு, தீயவை அழிந்து போக மந்திர இசை எழுப்பும் புல்லாங்குழல். உத்தியோகமும் செய்தொழிலும் மென்மேலும் சிறக்க வரசித்தி எந்திரம். இவை அனைத்தும் அடங்கிய குருவருளையும் தெய்வ அருளையும் அள்ளித்தரும் சித்தர் வழிபாட்டு முறையில் மந்திர தந்திர சக்தி கொண்ட யோக பஞ்சாட்சரம் பேழை. இந்த யோக பஞ்சாட்சரம் பேழை இருக்கும் இல்லத்தில் இன்பம் பொங்கும், செல்வம் செழிக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், செய்தொழில் சிறக்கும், சுயதொழில் மேன்மையடையும், தீயவை அழிந்து தடைகள் உடைந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் தங்கும். பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு
நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அப்போ அந்த சந்திரன் பயிர்களாக விதைகளாக விழுகிறது என்பதை பார்த்தோம். இப்போ இந்த சரித்திரத்துக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இன்னொரு தரப்புல ஒரு விஷயம் இருக்கு சரித்திரத்துல. விநாயகப் பெருமான் இந்த ஞானப்பழ பிரச்சனை வந்தது எல்லாருக்கும் தெரியும். முருகனுக்கு கொடுத்துட்றாங்க, விநாயகர் வந்து ஏமாந்து போயிடுறாரு. விநாயகருக்கு கொடுத்துட்றாங்க, முருகர் ஏமாந்து போயிடுறாருன்னும் போது அப்போது இந்த விநாயகருக்கும் சிவபெருமான்லாம் அந்த பிரச்சனை நடந்துட்டு பாருங்க. அப்போ சந்திரன் தனியாக சிரிச்சாராம். அதனால் விநாயகர் பெருமான் சபிச்சிட்டாராம். அது என்னன்னு சபிச்சாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் முதல் செவ்வாய்க்கிழமை தான் அகண்ட பாராயணம் நடக்குது. இதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் பங்கு கொள்ளுங்க. குறைந்தது 3 அகண்ட பாராயணம் நீங்கள் வந்து பங்கு கொண்டாலே உங்கள் பிரச்சனை தீரும். உண்மையாக பங்கு கண்டா அதனால் வந்து பங்கு கொள்ளுங்க. ஒவ்வொரு வாரமும் ஆகக்கூடாத நட்சத்திரங்கள், திருமணம் ஆகியிருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும், எந்த நட்சத்திரத்தில் நடந்திருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் தனுசு ராசி இது பாருங்கள். இப்போது தனுசு ராசிக்கு திருமணம் ஆகக்கூடாத கிழமை, அதாவது ஆகியிருக்கக்கூடாது, ஆகவும் கூடாது இனிமேலும். அப்போது ஞாயிறு திங்கள் வெள்ளி, ஞாயிறு திங்கள் வெள்ளி. கூடாத நட்சத்திரம் மிருகசீரிடம், அனுஷம், திருவோணம், சதயம், கிருத்திகை, திருவாதிரை. இந்த நட்சத்திரங்கள் ஆகாது. கூடாத லக்னம் தனுசு, ரிஷபம், மிதுனம், கடகம், விருட்சகம். இப்படி நடந்துட்டு இருந்தா என்ன விளைவுகள், அப்படி நடத்தி இதை பார்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த விளைவுகள் வரும். ஏற்கனவே நடந்துட்டு இருந்தா இந்த விளைவுகள் இருக்கும். மனைவிக்கு உடல் எப்பொழுதும் தொல்லை, ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனநோய், நம்ம போய் மருத்துவரை எல்லாம் பார்ப்பாங்க, ஆனால் அவர் ஒன்றும் இல்லைன்னு வரை இவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக பிரச்சனையாக தான் இருக்கும். கணவனுக்கும் உடல் உபாதைகள் அது ஏதாவது ஒன்று கொடுத்துட்ருக்கோம். பசங்களுடைய மேன்மைகள் காலதாமதம், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் காலதாமதமாக இருக்கும். தாம்பத்திய உறவுகளில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குங்க. உறவுகள் பகை, வரவுக்கேற்ற செலவுகள் அதே போயிட்டுருக்கும். சில நேரத்தில் வரவு மிஞ்சிய செலவுகளால் பெரும் தொல்லைகளை கொடுத்துரும். தேவைகள் பூர்த்தி ஆனாலும், எல்லா தேவையும் உங்களுக்கு பூர்த்தி ஆனாலும் கூட ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு நிம்மதியே இருக்காது. வீடு கட்டிட்டோம், எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் அது கொடுக்கும். சில குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனையாகவே இருக்கும். காலிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். வருடத்தில் ஒரு முறை ஏதாவது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். வருஷம் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சின்ன சின்ன நஷ்டங்களை கொடுக்கும். நீங்கள் செய்கிற பெரிய முயற்சிகள் எல்லாம் தடுங்களாக இருக்கும். அது மனைவியாகட்டும் கணவனாகட்டும் யாராக இருந்தாலும் இது தீர்வுகள் பாருங்கள். விஷ்ணு துர்க்கைக்கு அபிஷேகத்திற்கு சந்தனம் கொடுத்துடணும். உங்கள் கையால் அரைச்சியும் கொடுக்கலாம், அந்த சந்தனம் கொடுக்கறது நல்லது. அங்கு ஏற்கனவே அபிஷேகம் செய்த சந்தனத்தை அல்லது நீங்கள் கொடுத்த அந்த சந்தனத்தையோ உள்ளங்கையில் பூசி கை கூப்பி அமர்ந்து கீழே உள்ள மந்திரத்தை 15 நிமிடம் சொல்லணும். கற்கண்டு சாதம், மொச்சை சுண்டல் படைச்சி தானம் கொடுத்துட்டு வரணும். 6 நெய்தீமும் தாமரை திரி போட்டு வாழை இலை மேலே தாமரை இதழ் பரப்பி, தாமரை பூவுடைய இதழை பரப்பு, அந்த தாமரை இதழ் மீது மந்திரப்போம் அந்த தீபத்தை போடணும். தாமரை இதழ்கள் பரப்பி போடணும். வருடத்தில் குறைந்தது 4 பௌர்ணமிக்காவது திருப்பதி சென்று போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கணவன் மனைவி இருவரும் பண்ணுறது நல்லது. அனுதினம் வீட்டில் காலை இரவு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு அந்த நெய் தீபத்தின் முன்பாக முருகனை மனதார தியானம் செய்து நிலைநிறுத்தி தியானித்து பாம்பன் சுவாமிகள் இயற்றிய குமாரஸ்தபம் அப்படிங்கிற பாடலை படிச்சுட்டு வாங்க. 48 நாள் அதை படிங்க. அது 48 வரி தான் இருக்கும். 48 நாள் படிங்க. அந்த 48 நாள் முடிந்ததும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 9 நெய் தீபம் போட்டுட்டு புளியோதரை உளுந்து வடை படைச்சி அத்தோட 9 சுமங்கலிக்கு தானம் கொடுத்துட்டு வாங்க. இப்படி தொடர்ந்து செய்து வந்தால், தொடர்ந்துன்னா வருடத்துக்கு 2 முறையோ 1 முறையோ செய்துட்டு வாங்க. சௌகரியமும் ஐஸ்வர்யமும் கிட்டி இந்த பிரச்சனை இல்லாத மனமகிழ்ச்சியோடு வாழ்வீங்க. மந்திரத்தை பார்க்கலாம் பாருங்க. மந்திரம்: ஓம்
தனுகரண புவஸ்டீம். ஓம் தனுகரண புவஸ்டீம் மங்கள விஷ்ணு கர்த்தாய சர்வ சௌகர்ய அனுக்கிரக சுப்பிரமணியாய நமஹா. 15 நிமிஷம் சொல்ல வேண்டிய மந்திரம் இது. தினமும் விளக்கு போடும்போது வீட்டில் சொல்ல வேண்டிய மந்திரம் இது. ஓம் தனுகரண புவஸ்டீம் மங்கள விஷ்ணு கர்த்தாய சர்வ சௌகர்ய அனுக்கிரக சுப்பிரமணியாய நமஹா. இதை பார்க்காதவங்க இணையதளத்தில் வந்துடும், பார்த்துக்கோங்க. அப்போது நம்ம இந்த சந்திரனுடைய இன்னொன்று, இந்த விநாயக பெருமானை பார்த்து சிரிச்சாரு. இந்த சிரித்த உடனே என்னாச்சு, விநாயக பெருமான் சபிச்சிடுறாரு. என்னென்னு சபிக்கிறார் தெரியுமா? நீ என்னை பார்த்து சிரிஞ்சதுனால உன்னுடைய ஒளி குறையப்பட்டு தேய்ந்து வளர்ந்து போ அப்படின்னு சொன்னாராம். இது அதனால் சந்திரன் பாதிக்கப்பட்டு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய தேஜோ மயம் தேய்ந்து வளரும் மாதிரி விநாயக பெருமான் சபிச்சிட்டாரே, இதற்கு சாப விமோச்சனமே இல்லையா என்று அழுது கொண்டு விநாயகர் இடத்துல புலம்பும் பொழுது, ஒரு நாள் முழு நிலவாய் பிரகாசிப்பாய், மற்ற நாள் நீ ஒளி இல்லாமல் இழந்து போவாய் அப்படின்னு சொல்லி சாப விமோச்சனத்தை கொடுத்தாராம். அந்த ஒரு நாள் எதுன்னா, இப்போ இதெல்லாம் மனசில் ஏற்றுங்க. மனோகாரனாகப்பட்ட சந்திரன் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர். லக்னம் கெட்டால் ராசியை பார் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ராசியை பார்த்து கணக்கு, லக்னமே தெரியல குழப்பம்னா ராசியை வச்சு கணக்கு போட சொல்கிறாங்க. அந்த ராசி என்பது சந்திரன். அதனால தான் இதை சொல்ல வரேன். ஆவணி மாதம் வருகின்ற சுக்லபட்சமாக, அதாவது ஆவணி மாதத்தில் வருது பாருங்கள் பௌர்ணமி, அது அந்த வளர்பிறையில் இருக்கக்கூடிய நிலை வரும்பொழுது அந்த பௌர்ணமியை பார்த்துட்டா அது சண்டாளத்துவம் ஆகிடுமா. அந்த பௌர்ணமி நிலவை பார்த்துட்டா அப்போ என்ன ஆகுன்னா, ஆவணி மாதம் நிலவை பார்க்கும்போது ஏதோ ஒரு சிக்கலை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் மறைமுகமாக. இது யாரும் கண்ணுற்று பார்த்ததில்லை. நம்ம அதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அதை என்ன செய்யணும், அந்த மாதிரி பார்த்து நம்ம வழிபட்டோம்னாலும் கூட உடனே விநாயக பெருமானை வழிபட்டுறணும். அது உங்களுக்கு எப்படி தெரியுதோ அப்படி வழிபட்டுடுங்க. அப்போது ஒரு சரித்திரத்துக்குள்ள சந்திரனுக்கு இவ்வளோ விதமான ரகசியம் இருக்கு பாருங்கள். விநாயகர் வழிபாடு செஞ்சால் அந்த சண்டாளத்துவம் சரியாக போயிடும். ஒரு பக்தர். ஹலோ அம்மா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? காஞ்சிபுரம் வில்லேஜ்லேருந்து பேசுகிறேங்க. காஞ்சிபுரம் வில்லேஜா? காஞ்சிபுரம் மாவட்டம் வில்லேஜ். சரிம்மா, என்ன வில்லேஜுமா? என்ன வில்லேஜுமா? சித்தனக்கிளார் கிராமம். சரிம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எனக்காக தான் கேட்க போகிறேன் சாமி. என்ன பேருமா? லோகமாதா. யோக மாதாவா லோக மாதாவா? லோகமாதா. லோகமாதா. லோகமாதாக்கே பிரச்சனையா? என்ன வயசாச்சுமா? 24ங்க. சொல்கிறாங்க, இன்னும் கல்யாணம் ஆகலையா? பிரச்சனை இல்லை மாட்டீங்க? கல்யாணம் ஆகலை. அதானே இப்போ பிரச்சனை. ஆ சரிம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வேலைக்கு போயிட்டு இருந்தேன், இப்போ நின்றுட்டேன், வீட்டில் தான் இருக்குங்க. நல்லா சண்டை போடுவியா? அவ்வளோ சண்டை போட மாட்டேன். கோவம் நிறைய வருமா? ஆ ரொம்ப வருமா? ரொம்ப வராதுங்க, கொஞ்சமாக வரும். ஆ சரிம்மா, உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்குங்க? அண்ணன் கலர் எல்லோ பிடிக்கும். எல்லோ? ஆ சரி கண்ணு. அதே மாதிரி சாப்பிட்றதுல என்ன ரொம்ப பிடிக்குமா? சாப்பிட்றதுல எல்லாமே சாப்பிடுவேன். எல்லாமே சாப்பிடுவேம்மா? ஆ சரி, சந்தோஷம். எது ரொம்ப பிடிக்காது? பிடிக்காது சொல்ல தெரியல, ஆனால் சாப்பிடணும்னு சாப்பிட்றதுல மொத்தத்தில் உனக்கு எது ரொம்ப பிடிக்காது? மொத்தத்துலையா? சிக்கன் மட்டன்லாம் பிடிக்காது. சாப்பிட்றதுல சொல்லலம்மா, மற்ற விஷயத்துல சொல்ல. நீ சாப்பிட்றதுலேயே இரு. நீ மற்ற விஷயத்த சொல்கிறேன் நான். சிக்கனு பிடிக்காது, மட்டனு பிடிக்காது, நீட்டு வேற ஏதாவது பிடிக்காது இருக்குமா? அப்படிலாம் இல்லைங்க கண்ணு. என்ன தெரியுமா விஷயம்? எதுக்கு தெரியுமா இப்படி கேட்ட? நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க என்ன கேட்குறாருன்ட்டு. உனக்கு வீட்டில் உங்களுக்கு தோஷம் நிறைய இருக்குது. உங்கள் அக்கா யாருன்னா இருக்காங்களா பெரியவங்க? இல்லை, நான் தான் பெரிய பொண்ணு. சரி, தங்கச்சி இருக்காங்க. அம்மா நல்லா இருக்காங்களா? உடம்புலாம் பாதிக்காம? அம்மாக்கு அடிக்கடிக்கு தலை சுத்தெல்லாம் வருங்க. வீடுல எல்லாமே சரியில்லடா கண்ணு. அதனால அது என்ன தப்பு இருக்குங்கிற கேட்கறதுக்காக வேறு மாதிரி உன்னை கேட்டேன் நான். அது என்ன பிடிக்கும் அப்படின்றதுனால. அப்படிதான் புரியுதுங்க, எனக்கு பேசுறதுக்கு பயமா இருக்காது. அப்புறம் புரிஞ்சிச்சுடா கண்ணு எனக்கு. அதனால தான் நான் விஷயத்துக்கு வந்துட்டேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் தான் உன்னோட ஜாதகத்திலேயே உன்னோட ராசி பலவீனமா இருக்கும். என்ன நட்சத்திரம் நீ? மேச ராசி. அஸ்வினியா, பரணியா, கிருத்திகா?
பரணி நட்சத்திரம்னு அப்பா சொன்னாங்க. சரி. பாரு, அந்த பரணி நட்சத்திரம் இந்த மேஷராசிக்குடைய பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கும், புரியுதா? ம் எப்பவுமே குழப்பம் இருக்கும், ரெட்டை புத்தி இருக்கும், காலைல நல்லா இருந்தால் ஈவினிங் கோவம் வரும், தேவையில்லாமல் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அவசரப்பட்டு சிக்கல் ஏற்படுத்தும். ம் சரி கண்ணு, இந்த வருஷம் விட்டு வேண்டாம், 25 வயசில் கல்யாணம் வச்சுக்க சொல்லுன்னு. ஆ சரிங்க. 20 அம்மா அப்பா கூட சொல்லிடு, 25க்கு முன்னாடி பண்ண வேண்டாம், முழுமையாக 25 முடிகிற தருணத்தில் செஞ்சுக்கோங்க. காஞ்சிபுரத்தில் தானே இருக்க நீ? ஹலோ, கட் ஆயிடுச்சு. அம்மா, வியாழக்கிழமை பாப்பா கேட்குறியா? ஆ எங்கே முருகன் கோயில் இருக்கோ அங்கே வியாழக்கிழமை போயிட்டு ம் 3 பிடி அலரி பிடி எடுத்து வச்சு ம் எலுமிச்சம்பழம் தீபம் அது மேலே வச்சு போட்டுட்டு ஆ குங்குமம் வாங்கி முருகப்பெருமான்கோட சன்னிதானத்தில் கொடுத்துட்டு வழிபட்டுக்கிட்டே வாம்மா. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீ செஞ்சுக்கிட்டே போ, நல்ல வாழ்க்கை அமையும். வேற எதுவும் வேண்டாம்மா. அப்போது அடுத்த ஒரு பக்தர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் சுக்கரார் அப்படி கிராமத்துல இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்காகத்தான் சாமிஜி. பேர் என்ன? சுந்தரராஜ். சுந்தரராஜன். ஆமா. என்ன வயசாச்சும்மா? வயசு 35 சுவாமிஜி. சரிம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கூலி வேலை பார்க்குறேன் சுவாமிஜி. பெயிண்டிங் வேலை. அதாவது இன்ன வரைக்கும் எதை செய்தாலுமே சிக்கல், விரயம், கடன், வீண் அலைச்சல், தேவையில்லாத தொல்லைகள், மனச்சோர்வு, ஆமாங்க சுவாமிஜி. இதுதான் தம்பி இருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க சுவாமிஜி. என்னமே இது வரைக்கும் போய் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே சரியில்லை, இப்படி ஒரு வாழ்க்கையான்னு கூட ஒரு நேரத்தில் வெறுப்பாயிடும் உங்கள் மேலேயே. ஆமாங்க சுவாமிஜி. இதில் குழப்பம் ஒரு பக்கம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், எங்கேயாவது போயிடலாமான்ற ஒரு எண்ணங்களும் தோணும் தம்பி. இருக்கு சாமிஜி. ஆமாம், இது தேவையில்லாத தொல்லை கொடுக்க, சில நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக தற்கொலை எண்ணம் கூட தூண்டி விடும் அது. இருக்கு. இது எல்லாம் கொஞ்சம் அதுக்கு தான் தம்பி நான் சொன்னேன், தோத்துற மாட்டீங்க யாருமே. பிறக்கின்ற ஒவ்வொரு ஜீவனுக்கும் அறிவு கொடுத்துக்கிறான், அந்த அறிவை சிந்திங்க, தெளிவுபட ஜெலிங்க. ஒவ்வொருத்தரும் பாருங்க, அறிவை பலப்படுத்தும் போது நம்ம யோசித்து சிந்தனா சக்தியை வளர்த்துட்டோம்னாலே ஜெயிக்க முடியும் தம்பி, எல்லாராலையும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது கொஞ்சம் சாபம் இருக்குது தம்பி, பெரிய சாபம். ஏன்னா உங்கள் அப்பாவுக்கும் சரியில்லை, இந்த குடும்பத்தில் வழி வழியாகவே யாருக்குமே சரியில்லை தம்பி. அது பார்த்தீங்கன்னா அது தொடர்கதையாக போயிடுது. எல்லாருக்கும் நல்ல திறமை இருந்தும் படிக்க முடியாது, எல்லாருக்கும் நல்ல திறமை இருந்து உழைச்சாலும் பணம் வராது, வாழ்க்கையும் சரியான நேரத்தில் அமையாது. இது எல்லாமே சிக்கல் தம்பி. இது சரி பண்ணிக்கலாம் தம்பி. என்ன பேர் சொன்னீங்க? சுந்தரராஜன். அது வேணாம் தம்பி, பேர் வேண்டாம், சுந்தரராஜன் மாத்திக்கோங்க. என்ன நட்சத்திரம் தம்பி? தெரியல. சுபரமணா வச்சுக்கோங்க தம்பி, சுபரமணா. சுபரமணா. அப்புறம் சுகவந்தனன். ஆமா, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கோங்க தம்பி. எழுதி பாருங்க, 21 நாள் 48 முறை. இப்ப நீங்க இருக்கிற வீடு வாடகை வீடா சொந்த வீடா தம்பி? அது சொந்த வீட்டுல இருந்தோம் சாமிஜி, ரொம்ப இதா இருக்கும், வாடகை வீட்டுக்கு வந்துட்டு. அதை வீடை வித்துட்டீங்களா? அப்படியே இருக்கா தம்பி அந்த சொந்த வீடு? வீடு விற்கல சாமிஜி, அம்மா மட்டும் அங்க இருக்காங்க. அந்த வீடு கொஞ்சம் பிரச்சனை தம்பி, அம்மாவுக்கு நோய் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஜாக்கிரதை. ஆமாங்க சாமிஜி. ஏன்னா அது சரியா இல்லை தம்பி. அது அதே மாதிரி இப்போ இருக்கிற வீடும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒன்று, சரிங்க சாமிஜி. டெய்லி நாட்டு மருந்து கடைக்கு போங்க தம்பி. சரிங்க சாமிஜி. கார்போக அரிசின்னு கேளுங்க தம்பி. சரிங்க சாமிஜி. அந்த வெண்கடுகு கேளுங்க தம்பி. சரிங்க சாமிஜி. வால் மிளகு. சரிங்க சாமிஜி. கார்போக அரிசி, வெண்கடுகு, வால் மிளகு. சரிங்க சாமிஜி. இதை மூணுத்தையும் ஒன்றா எடுத்துட்டு கையில் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க தம்பி. சனிக்கிழமை சரிங்க சாமிஜி. மாலை நேரம் 6 மணிக்கு மேலே வடக்கு பார்த்து உட்கார்ந்து தம்பி. சரிங்க சாமிஜி. தலையை 3 முறை சுற்றி தம்பி. ஒரு நெருப்பை மூட்டி விட்டு அதில் அதை போட்டுடுங்க தம்பி. சரிங்க சாமி. அது நல்லா பஸ்பமாகிற அளவுக்கு பார்த்துக்குங்க தம்பி, அந்த அளவுக்கு நெருப்பு போடுங்க. சரிங்க சாமி. 3 சனிக்கிழமை இதை செய்யுங்க தம்பி. சரிங்க சாமி. 3வது சனிக்கிழமை முடிச்ச பிறகு சரிங்க சாமி. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தயிர் சாதம், மோர் மிளகாய், கருப்பு திராட்சை கலந்து சரிங்க சாமி. ஒரு வாழை இலையில பைரவருக்கு 8 நெய் தீபம் போட்டு சரிங்க சாமி. அந்த 8 நெய் தீபத்திலையும்
அந்த வால் மிளகு மூட்டை கட்டி அதில் போட்டுடணும் தம்பி. ப்ளூ கலர் துணியில் கட்டி போட்டுடணும். சரிங்க சாமிஜி. போட்டுட்டு அலரிப்பூ மாலை சாத்தி 108 அஷ்டோத்திரம் படிக்கணும் தம்பி. இல்லைனாலும் வழிபட்டுட்டு அந்த நல்லெண்ணெயில தீபம் 8 தீபம் போட்டுட்டு சரிங்க சாமி. அந்த தயிர் சாதம் உங்கள் கையால் தானம் கொடுத்துட்டு வாங்க தம்பி. 3 ஞாயிற்றுக்கிழமை தைங்க தம்பி. சரிங்க சாமிஜி. தினமும் முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு உங்கள் அன்றாட வேலையை நீங்கள் ஆரம்பிங்க தம்பி. சரிங்க சாமி. எல்லாமே சரியாயிடும் தம்பி. ரொம்ப நன்றி சாமி. நல்லா இருங்க தம்பி. அடுத்த ஒரு பக்தரலோ. ஹலோ ஹலோ. அம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ஆவடியில இருந்து பேசுறேன், சென்னை. சென்னை. சரி, யாரு? நாகேஸ்வரி. யாருக்காக? ஹஸ்பண்டுக்காக கேட்கணும். அவர் பேர் சொல்லுங்க. அவரோட பேர் ராமகிருஷ்ணன். புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. அவர் தொழில் சொந்தமா இது பண்ணாரு சார். பெட்ரோல் பங்க் லீஸ் எடுத்து. ஆனா கூட இருக்கிறவங்களால லாஸ். 4 வருஷம் ஆகுது. கடன் பிரச்சனை ஜாஸ்தி, நிலவே முடியல. இவ்வளவு நாள் வட்டி இது மாதிரி கொடுத்து ரொம்ப ஒரு பிரச்சனைனால இதாக இருக்குது. எல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க, பதிலே நீங்களே சொல்லிட வேண்டியது தானே. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. அது நிறைய பேருக்கு ஆர்வம். அது உங்க பேர் என்ன சொன்னீங்க? என்னோட பேரு நாகேஸ்வரி. நாகேஸ்வரி. அவர் பேர் என்ன சொன்னீங்க? ராமகிருஷ்ணன். புனர்பூச நட்சத்திரம் தானே சொன்னீங்க? புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. இப்ப என்ன வயசாச்சு அவருக்கு? அவருக்கு 38 சார். 37. 38. சரிம்மா. இப்போ சமீபமா ஏதாவது அடிபட்டுதா அவருக்கு? இல்லீங்களே சமீபமா பெரிய அடிலாம் படல. ஏம்மா, பெரிய அடி படக்கூடாதுமா. அடிபட்டுதான்னு கேட்டா ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு ஏதாவது இருந்தது அவருக்கு? பைக்ல ஒரு வாட்டி வரும்போது கீழே விழுந்துட்டாங்க. சரி, அது போட்டோமா. அவருக்கு சகோதரி இருக்காங்களா? இல்ல, சகோதரி கிடையாது. ஒரு அண்ணா இருந்தாரு. இல்ல சகோதரி இருக்காங்களா? இல்ல, அது மட்டும் எனக்கு சொல்லுங்க போதும். இல்ல சகோதரி இல்ல. சரிம்மா. அதாவது என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு அநேகமா புதன் தசை நடக்குது. என்ன? ஆமாங்க. இந்த புதன் தசை என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஒரு 2 வழி தான் கொடுக்கும். ஒன்று உடம்பை கெடுக்கும், அல்லது கேரியரை கெடுக்கும். கடந்த 5 வருஷ காலமாகவே நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் அவசரப்பட்டு பெரிய லீஸுக்கெல்லாம் போயிருக்க கூடாது. நீங்கள் சரியாக திறனாய்வு பண்ணி போயிருக்கணும். அது மிகப்பெரிய தப்பு. இந்த நாளில் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, நகை போச்சு, இருந்ததெல்லாம் போச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு கடனில் மாட்டின்னு இருப்பீங்க. இதுதான் நடந்திருக்கும். தொழிலும் சரியாக மூவ் ஆகாது. அது வச்சுக்கிறதா வேண்டாமாங்கிற சிந்தனையோட தான் போயிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் நம்ம திறனாய்வு செய்து விமோச்சனம் தேடிக்கிறது தான் நல்லது. அதுக்கு நடுவுல நான் ஒரு வழிபாடு மட்டும் சொல்றேன், அதை செய்யுங்க. நீங்க நேர்ல பாருங்க. ஆமா, அவர் என்ன பண்ண சொல்லுங்க, விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு 5 புதன்கிழமை ஓம் வித்யாகாரக அனுகிரக ரட்சகம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் கொடுத்துட்டு வர சொல்லுங்க. 5 புதன்கிழமை நீங்க இணையதளத்துல வந்துடும் பாருங்க. அந்த நெய்யை 5 நாள் போகணும். அது புதன்கிழமை. இந்த 5 நாள் போயிட்டு 5 வாரத்துல ஒரு நாள் போயிட்டு 5 முறை கொடுக்க சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு வர சொல்லுங்க. இந்த 5 வாரத்துல அவர் 1 வாரம் 2 வாரம் பொறுத்து ஏதாவது ரூட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்க நேர்ல பாருங்கம்மா. கண்டிப்பா. நன்றி. நல்லதுமா. அடுத்த ஒரு பக்தரலாம். வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் அருப்புக்கோட்டையில இருந்து திவ்யா பேசுறேன். யாருக்கா கேட்கணுமா? எனக்கு தான் சாமிஜி. என்ன பேருமா? விஜயாவா? திவ்யா. திவ்யா. ஆமா சார். என்ன வயசாச்சுமா? எனக்கு 28 வயசாகுது சாமிஜி. திவ்யா சொல்லுமா. இன்னும் திருமணம் நடக்கலையா? நடந்து பிரச்சனை ஆயிடுச்சா? இல்ல அதான் நான் கல்யாணம்னா ஆயிடுச்சு. பிரச்சனை இல்லாம இருக்கியா? அது பிரச்சனை அது கிடக்குது ஒரு பக்கமா ஓரமா. சொல்லுமா. அப்படி இல்ல, பிரச்சனைனா அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனைனா பெருசா இல்ல. சரி, அது நானும் என் வீட்டுக்காரும் பிரிஞ்சே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு பேர் என்னம்மா? அது சண்டை போட்டு கிடையாது, அவர் வேலை விஷயமா அந்த மாதிரி. சண்டை வேற போட்டு பிரியணும்னு நினைக்கிறியாமா? அப்படி இல்ல, எனக்கு வேலைக்காக நான் இப்ப கேக்குறேன்.
கண்ணு என்ன தெரியுமா, சொல்லுங்க. இதில் வந்து சிக்கல் இருக்கும். உனக்கு பாரு, முதல்ல வந்து மாதவிடாய் கோளாறு இருக்கா? ஆமா இருக்கு. தலைவலி வருதா? தலைவலி வரல. அதே மாதிரி கண் துடிக்கிறது இருக்கா? இருக்கு. இது என்ன என்ன தெரியுமா, 30 வயசு தான் உனக்கு வேலை கிடைக்கும், அதுக்கு முன்னாடி கிடைக்காது. சரி அப்படி நீ முயற்சி பண்ணாலும் அது நிரந்தரமாக இருக்க முடியாது. சரிங்க சார். சரி பரவாயில்ல, கிடைக்கிற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன். சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை அல்லது வளர்ப்பிறை சதுர்த்தியில் விநாயகர் பெருமானுக்கு போயிட்டு பால் கோவால காப்பு கட்டணும். பால் கோவால காப்பு கட்டி ஒரு வாழலை பரப்பி கோதுமை அது மேலே வாழலை வச்சு அது மேலே கோதுமையை பரப்பி 10 நெய் தீபம் போட்டுட்டு செவ்வளரி மாலை கோத்து விநாயகர் பெருமானுக்கு போட்டுட்டு விநாயகருக்கு தேவையான பட்சணங்களை செய்து உன் கையால் தானம் கொடுத்துட்டு வா. 3 மாசத்துக்குள்ள வேலை கிடைச்சிடணும். ஒரு வேலை கிடைக்கலன்னா இன்னொரு வாட்டி செய்யுமா, அதே வளர்ப்புறை சதுர்த்தியில செய். கண்டிப்பா நான் சொல்றேங்க, கவர்மெண்டேன்னு வந்து நான் சொல்ல முடியாது இல்லம்மா, ஆனா நல்ல வேலை கிடைக்கும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. திவ்யா பேர் வேண்டாம், புரியுதா? அது என்னைக்கா இருந்தாலும் உனக்கு தொல்லை. இன்னைக்கு வேலை நிமித்தமா பிரிஞ்சு இருக்கிற நீங்க வேதனை நிமித்தமா பிரிஞ்சிடக்கூடாது, அதனால திவ்யா பேர் வேண்டாம், புரியுதா? என்ன நட்சத்திரம்மா உனக்கு? உத்திர நட்சத்திரம், கன்னிராசி. உத்திர நட்சத்திரம். ஓ சரி. இது பாரு, அதுவே தப்பு. இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு நம்ம இந்த திவ்யானு பேர் வைக்கிறது தப்பு முதல்ல. சரி. பிரசன்ன வதனான்னு வச்சுக்கோமா. பிரசன்ன வதனாவா? 2 வச்சுக்கோ, பிரசன்ன வதனா பிரசன்ன வந்தனா. இதை செலக்ட் பண்ணி எழுதிக்கோமா. சரி. நல்லது கண்ணு. அப்போ நம்ம இந்த விநாயகருடைய கதையை பார்த்தீங்க. இந்த விநாயகருடைய கதையை பார்த்து சந்திரனையே ஆவணி மூலத்தன ஆவணி மாதம் வரக்கூடிய பூர்வபட்சத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி நிலவை பார்த்தால் சண்டாலத்துவமாயிடும்னு சொல்லியிருக்கேன். இப்போது இது சரித்திர ரீதியாக நமக்கு நடக்கின்ற பிரச்சனை. சோதிட ரீதியாக சந்திரன் என்ன மனோகாரன் சொல்லக்கூடியது வளர்ப்பிறை தேய்ப்பிறையா. எப்பவுமே சூரியன் அமர்ந்த இடத்திலிருந்து ஒவ்வொருவருடைய ஜாதகத்திற்கும் 7 வீட்டுக்குள் சந்திரன் இருந்தார் என்றால் அது வளர்பிறை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. 7 வீட்டுக்கு மேல் இருந்தார்னா அது தேய்பிறை. இதுதான் பொதுவாக கணிக்கிடணும். ஜோதிடத்தில் சூரியனை சார்ந்து 7க்குள் இருந்தால் அவருக்கு என்ன ஆகும்? சூரியன் 2ஆம் வீடு, 1ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 6ஆம் வீடு, 7ஆம் வீடு. சூரியனை வைத்து கணக்கிட்டால் எத்தனையோ சிக்கல். சில பேருக்கு அம்மா சொத்தே வரலன்னுவாங்க, அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே ஒத்து போகாது. சில பேருக்கு எத்தனையோ நோய்கள் இருக்கும், அவங்களால தாங்கவே முடியாத அழுவாங்க. மருத்துவர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைன்னுடுவாங்க. இது வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டைகளை ஏற்படுத்தும். சில பேருக்கு மனோக்குழப்பம், மனோதிடம் இல்லை. சில பேர் பேய் பிடிச்சது இருக்குது, பிசாசு பிடிச்சிருக்குது, காதில் ஏதோ பேசுகிற மாதிரி கேட்குது, கருப்பாக உருவம் தெரியுது, ஒரு ஏதோ ஒன்று என் மேலே வந்து படுத்தா மாதிரி தோணுது, இப்படி எல்லாம் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு நினச்சிட்டு போவாங்க, அது நடக்காது. சில பேருக்கு நினச்சிட்டு போவாங்க, அது எதிரியே வரும். இதெல்லாம் ஜோதிட கணக்கில் வர்றது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு விஷயத்திற்கு மந்திரங்களை சொல்லிக்கிட்டு வரோம். இன்றைக்கி மூல நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், சில மகர நட்சத்திரம் சிலருக்கு. இந்த நட்சத்திரத்தை உடையவங்களுக்கு பெருமளவில், அதே மாதிரி சில லக்னங்களால் திருமண தடை ஏற்படுவது. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். திருமண தடை மட்டுமல்ல, வேலை, உத்தியோகம், தொழில் சரியாக இல்லாதது, இது எல்லாருக்குமே உட்பட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆயில்ய நட்சத்திரம், மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களுக்கு உள்ள தடைகள், சுபகாரியம், விவாகம், திருமணம், வேலை, உத்தியோகம், அந்த தடைகள் எல்லாம் அகன்று போகின்ற மந்திரம். தயவு செய்து இந்த நட்சத்திரம் இல்லாதவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்ககிட்ட யாராவது வந்து இந்த மாதிரி எனக்கு திருமண தடைன்னு இந்த மாதிரி நட்சத்திரத்தை சொன்னாலோ, பொதுவாக திருமண தடை இருந்தாலோ, இந்த மந்திரத்தை 48 நாள் மாதவிடாயை தவிர்த்து காலை 9 முறையும்
மாலை 9 முறையும் போட்டு கேட்க சொல்லுங்க. இந்த கேட்டு இந்த தொடர்ந்து 48 நாள் கேட்கறதுக்கு நடுவில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை பாம்பு புத்துக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க. அநேகமாக இந்த மந்திரம் அடுத்த வாரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வட்டம் போட்டாங்க. இப்போ நான் போகலாம், எந்த அளவுக்கு முடியுதுன்னு பார்ப்போம். இறைவோட அருள். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. இப்போ மந்திரத்துக்குள்ளே போகலாம். ஓம்காரநாதாயா நமோ நட்சத்திராதி நட்சத்திர தேவாயோம் நட்சத்திர பகவன்யாயே சுரூபம் நட்சத்திராதாத்தாய மந்திரதேவோ அகண்ட சச்சிதானந்த பரிபூரண கிருபா கடாட்சோ தேவவித்தகஸ்யாயாம் சர்வதோஷநாசனாதிபத்யோ தேவதேவா சுபசஞ்சாரகஸ்யாய மந்திர சண்முகா சரவணபவாக்குகா வேலாயுதா கந்தா கடம்பா கதிர்வடிவேலா கார்த்திகேயா நின் பாதாரவிந்த சரணோ ஷண்முகார்த்த இஷ்டப்பிரித்தி காருண்யாயார்த்த நமோ தேவோ கிரகசாந்தி சத்யபூர்வன்யாய யட்சதாம் சாந்தி சாந்திதாவாஸ்யாய மந்திரரூபே நமோ நமஸ்துதஸ்யாய சர்வ அதிதேவதா பிரதிதேவதா உபரிதேவதா மந்திரதேவதா தந்திரதேவதா ஆக்ஞாதேவதா மனத்தேவதா சர்வ நட்சத்திராதி நிவாரணகர்த்தத்யாய சாந்த சித்தைதம் விவாக சுபகாரிய தொழில் உத்தியோக ஸ்தானபல சித்தைதம் குருமூர்த்தே அனுக்கிரக நமோ நமாம்யக ஷண்முகார்த்த பரமகுரு ஆசீர்வதாய நமோ நமஹ. வணக்கம். அடுத்த வாரம் பார்க்கலாம். பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே, குமர குரு அவரே, குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே, குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே.